ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸில் உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 தேவைப்படுற மாதிரி டேட்டா கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்கள் யாருக்காவது பர்சனலைஸ்ட் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரவுண்ட் ஒன் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி பிசிக்கு வந்து எப்படி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத டாப் ஒரு 69 காலேஜஸ் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் வரும். அப்படி அது எப்படி என்ன ஆர்டரில் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். பட் ஆனால் நம்ம இப்போ எக்ஸல் ஃபார்மெட்டில் காமிக்கிறனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்கிறனால நான் இப்போ எப்படி ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, காலேஜோட ரேங்கை வச்சு அந்த சீக்வன்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். காலேஜோட ரேங்க்கில் ஒவ்வொரு பிரான்ச்சும் எந்த சீக்வன்ஸில் எடுத்திருக்காங்க, எது ஃபர்ஸ்ட் பிரான்ச் எடுத்திருக்காங்க, எது செகண்ட் பிரான்ச் எடுத்திருக்காங்க, அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் மட்டும் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு மூணு காலேஜுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு காலேஜுக்கு ஐடி அந்த மாதிரி கூட வைக்கலாம். அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, சிஇ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் வைக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான இருக்க மற்ற பிரான்ச்சஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசியும் கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு மூணு காலேஜுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அந்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இசி வைக்கலாம் நீங்கள். ஸோ இது மாதிரிலாம் வைக்கலாம். பட் காலேஜஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்வன்ஸும் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் எப்படி சீக்வன்ஸ் பண்ணுறது அது உங்களோட விருப்பம். லாஸ்ட் இயரோட ப்ரெடிக்ஷனை நம்ம அப்படியே மேட்ச் பண்ணி அதுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரோட சினாரியோவே இருந்தால் இப்போ கட் ஆஃப் எப்படி எம்பிசிக்கு ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ ஒரு லாஸ்ட் இயரோட ரேங்கை இந்த வருஷத்தோட கட் ஆஃப் நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். சேம் அப்படியே தான் உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. இது வந்து உங்களுக்கு ஒரு என்ன காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சில காலேஜஸ் வந்து மேனிப்புலேஷன்ஸ் இருந்தது, கட் ஆஃபை மேனிப்புலேட் பண்ணியிருந்தாங்க. அந்த காலேஜஸ் சில காலேஜஸ் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிஇஜி கிண்டியில் உங்களுக்கு என்ன ஆர்டர்லன்னு பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிசிஇ நான் இதை எப்படி கொடுத்துருக்கேன்னா, காலேஜோட கோடு, காலேஜோட ரேங்க்குங்கிறது நம்ம ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் ஆஃப் பர்டிகுலர் பிரான்ச். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்னா அந்த பிரான்ச்சோட ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் வச்சு நம்ம காலேஜ் ரேங்க் பண்ணியிருக்கோம். பிரான்ச் என்ன பிரான்ச்சோட ஃபுல் ஃபார்மு, காலேஜோட நேமு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி காலேஜ், எம்பிசிக்கு ஓவரால் ரேங்க் என்ன இருந்திருக்கு போன வருஷம், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சிஇஜி கிண்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங், இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங், ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங், ட்ரிபிள்இ, எலக்ட்ரானிக்ஸ், விஎல்எஸ்ஐ இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஆர்டர் இதில் நான் கொடுக்கல. ஆர்டர் வைஸ் பார்த்தா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எல்லா காலேஜ்லையும் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு காலேஜுக்குள்ளே என்ன சீக்வன்ஸில் வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் கட் ஆஃப் வச்சு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி குரோம்பேட் செகண்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கு. அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங், ஏஐடிஎஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங், இசிஇ, ஐடி, இஎன்ஐ, ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே ஆப்ஷனாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன ஈக்குவலண்ட் ரேங்க்கு கட் ஆஃப்ங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டி டெக் வந்திருக்கு. பிஹெச்டி டெக்கில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி, இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங், ட்ரிபிள்இ ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், ட்ரிபிள்இ சாண்ட்விச். இது வந்து சாண்ட்விச்ங்கிறது 5 இயர் கோர்ஸு. உங்களுக்கு நார்மலாக பிஹெச்டி டெக்கில் ரொம்ப ஏர்லியராகவே காலேஜஸ் முடிஞ்சிடும். சப்போஸ் 5 இயர் கோர்ஸ் ஏதாவது எடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா, கோர் நான் கோர் பிரான்ச்சஸில் ட்ரிபிள்இ சாண்ட்விச் இருக்கும், ப்ரொடக்ஷன் மெக்கானிக்கல் சாண்ட்விச், இந்த 3 கோர்சஸ் இருக்கும். அது நீங்கள் ஆப்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். கண்டிப்பாக எனக்கு பிஹெச்டியில் படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 3 ஆப்ஷன்ஸும் உங்கள் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த்தாக வந்து உங்களுக்கு எஸ்எஸ்என் வரும். எஸ்எஸ்என்னில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிற பிரான்ச்சஸ் இல்லாமல் 5 இயர் கோர்ஸில் இங்கேயும் வந்து எம்டெக் சிஎஸ்சி இருக்குது. ஸோ அது நீங்கள் ஆப்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ அடுத்தது ஃபிஃப்த் ஆப்ஷனாக வந்து நம்மக்கிட்ட சிஐடி கோயம்புத்தூர், அதில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே பார்த்துட்டு வந்துருங்க. சிக்ஸ்த்து வந்து உங்களுக்கு தியாகராஜர் வரும். தியாகராஜர்லையும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன். செவன்த் வந்து உங்களுக்கு ஜிசிடி கோயம்புத்தூர். ஜிசிடி கோயம்புத்தூரில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி, ட்ரிபிள்இ, இஎன்ஐ கம்ப்யூட்டர் இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து பியூராக எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வேணும், ஃபீஸ் வந்து ரொம்ப நாமினலாக இருக்கணும், ஹாஸ்டல் ஃபீஸ் அதெல்லாம் வந்து எனக்கு எந்த இஷ்யூ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் செலக்ட் திஸ் காலேஜ். அண்ட் அஃபோர்டபிலிட்டி இருக்க பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜஸ் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பிஹெச்டியில் இருக்க செகண்ட் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், இசி, ட்ரிபிள்இ இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். நான் சொல்கிற சீக்வன்ஸ் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சீக்வன்ஸில் ஒரு டாப் காலேஜில் எப்படி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் சீக்வன்ஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. குமரகுருவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி, இசிஇ, ஐடி, ஏஐடிஎஸ், ட்ரிபிள்இ, இஎன்ஐ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 12th வந்து உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜினா உங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஏஐடிஎஸ், ஐடி, சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்சி, ஏஐஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம்,
எலக்ட்ரானிக்ஸ் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ட்ரிபிள் எலக்ட்ரானிக்ஸ் விஎல்எஸ்ஐ இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பிரான்ச்சஸ் பக்கம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் சிஐடி சென்னை. அதுக்கப்புறம் ஜிசி சேலமில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜிசி ட்ரிபிள் இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கும். பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இந்த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதிலும் வந்து உங்களுக்கு ஓசியில் இருக்கிற கட் ஆஃப் வேரியேஷன் பிசி எம்பிசியில் நீங்கள் நல்லா பார்க்க முடியல. ஸோ ஓசியில் வர்ற அந்த இது வந்து பிசி எம்பிசியில் இல்லாதனால ஒரு மேனிப்புலேஷன் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுமாங்கிறது நீங்கள் செக் பண்ணிட்டு உங்கள் சாய்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் தான் இந்த காலேஜ் வந்துட்டு இருக்கு டாப் 20க்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிசி திருநெல்வேலி வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜிசி ட்ரிபிள். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவில் நிறையா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே நான் கொடுத்துருக்க மாதிரி. அதே மாதிரி 5 year எம்டெக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. பிரின்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன பத்மாவதி மாதிரியே உங்களுக்கு வாசுதேவனும் இந்த 1 or 2 இயராக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஓசி அளவுக்கு பிசி எம்பிசி வந்து கட் ஆஃப் அந்த அளவுக்கு வேரியேஷன் இல்லை. ஸோ அதனால் இதுவும் நீங்கள் டிசைட் பண்ணி மேபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாம்பரத்தில் பக்கத்தில் இருக்கிறனால ப்ரிஃபர் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. என்ன ரீசன்னு தெரில. மேபி காலேஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறத மற்றவங்க ஏதாவது பார்த்து தான் சொல்லணும். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது ராஜலட்சுமியில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ராஜலட்சுமிலேயும் கம்ப்யூட்டர் அண்ட் சர்க்யூட் ரிலேட்டடாக நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து சீக்வென்ஷியலாக கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஈஸ்வர் உங்களுக்கு அதுலேயும் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் இத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி, ஏடிஎஸ், அப்புறம் இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் ட்ரிபிள் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து உங்களுக்கு சேலம்க்கு அப்புறம் வந்து அழகப்ப செட்டியார் காரைக்குடி வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதுலேயும் ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிசி ட்ரிபிள். அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா ஸ்ரீபெரும்புதூர் இதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிற பிரான்ச்சஸ் ஒரு 4 பிரான்ச்சஸ் இருக்குது. இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கற்பகமில் வந்து உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ்னால 50% சீட்ஸ் தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வரும். ஸோ அதனால் லாஸ்ட் 3 to 5 இயர்ஸில் இந்த காலேஜும் ஒரு ஜம்ப் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன், இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது கேபிஆரும் ஒரு லாஸ்ட் 3 to 4 இயர்ஸில் நல்ல க்ரோத் கொடுத்துட்ருக்க ஒரு காலேஜ். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாமே உங்களுக்கு எம்பிசிக்கு என்ன கட் ஆஃப் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி 185 to 187 உங்களுக்கு இந்த மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் இதுவும் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் பார்க்குறவங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆப்ஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏடிஎஸும் இந்த காலேஜில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டிசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி இந்த 3 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஏடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசி 3 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து லோயலா ஐகேம், லோயலா குரூப்போட காலேஜ் இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. தென் ஐஆர்டிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுலேயும் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு சர்க்கியூட் பிரான்ச்சஸில். அடுத்தது ராஜலட்சுமியில் இருக்க செகண்ட் இன்ஸ்டியூஷன் இதுலேயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 to 7 பிரான்ச்சஸ் இருக்குது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சர்க்கியூட் பிரான்ச்சஸ். இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இதில் வந்து உங்களுக்கு இதுலேயும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கும்மிடிப்பூண்டியில் இருக்குது இந்த காலேஜ். இதுவும் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். அதனால் 50% சீட் தான் வந்து கவுன்சிலிங் வரும். பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் உங்களுக்கு சத்தியமங்கலத்தில் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸில் இருக்குது. ஸோ இதுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கிருஷ்ணகிரி ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. சிஎஸ்இசி இருக்குது. வேலம்மாள் மதுரை இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓப்பனாக இருக்கும். ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் இருக்குது, மற்றது இல்லைன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா மற்ற எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு இதுக்கப்புறம் இருக்கிற 179 ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங்க்கு அதுக்கப்புறம் தான் ஃபில் ஆகும். ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓப்பனாக இருக்கும் 179.5னா அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் மதுரை வந்து எப்பயுமே காலேஜஸ் கம்மியாக இருக்கிறனால வேலம்மாளோட கட் ஆஃபும் வருஷம் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது சாய்ராம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்கும். அடுத்தது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு உங்களுக்கு அதுலேயும் வந்து ஒரு 4 to 5 பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்குது. கிருஷ்ணாவோட செகண்ட் இன்ஸ்டியூஷன் அதுக்கு அடுத்து வரும். அதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அதுலேயும் ஒரு 7 பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து மோஸ்ட்லி இதுதான் இந்த ஒரு காலேஜில் தான் இந்த வெஸ்டர்ன் ரீஜனில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓஎம்ஆர் ரோட்டில் சென்னையில் உங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்கோன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன புரிஞ்சுக்கலாம்னா மற்ற எல்லா பிரான்ச்சஸுமே கிடைக்க சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே எம்பிசிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு பிரான்ச் இருக்குன்னா அதுதான் கன்சிடரேஷன்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் டெல்டா சைடு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற காலேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளூரில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூரும் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்கும். மேபி ட்ரிபிள் இருந்துச்சுன்னா ட்ரிபிளையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. யூசி ட்ரிச்சியில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இசி இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரிபிள் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாமே கிடைக்க சான்ஸ் இருக்குது. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு கற்பகமோட செகண்ட் காலேஜ். ஸோ இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிரான்ச்சஸ் இருக்கும். ஈஸ்வரி எஸ்ஆர்எம் ஈஸ்வரி வந்து உங்களுக்கு 47th காலேஜாக ஓப்பன் ஆகும் கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதுலேயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா பிரான்ச்சஸுமே இங்கே 2 ஆப்ஷன் தான் காமிக்கிறோம். அது 179 கட் ஆஃப்குள்ளே நம்ம ரேஞ்ச் வச்சிருக்கனால அந்த மாதிரி இருக்குது. மற்ற எல்லா பிரான்ச்சஸுமே இங்கே கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி 50th ஆப்ஷனாக உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 51st வந்து உங்களுக்கு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை ஓப்பன் ஆகும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குன்னா மற்ற எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்எம்கே குரூப்போட செகண்ட் காலேஜ். ஸோ இது சோனா உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். இதுலேயே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா பிரான்ச்சஸுமே உங்களுக்கு இருக்கும். இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கூட ஒரு பிரான்ச் லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இன்கேஸ் வைட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் 179 வரைக்கும் எம்பிசிக்கு எக்ஸ்பெக்டடாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸு. சில இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் சில இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருந்தேன். கட் ஆஃப் வந்து வேரியேஷன் இல்லை, லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அடிஷன் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் யாருக்கா சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்டை ரீச் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.